Hey everybody, welcome back to Treasury Crafts. என்னோட பேர் அனு. இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் கிராஃப்ட் ஐடியா தான் செஞ்சு காட்ட போகிறேன். வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வாங்கின கார்ட்போர்ட் பாக்ஸ் எம்டியாக இருந்துச்சு வீட்டில், அதை வச்சு இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு லென்த்தியாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு லென்த்தியாக இருக்க மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஷூ பாக்ஸ் இல்லை ஸ்லிப்பர் வாங்கின பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால இது கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து ஹரிசான்டலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ இப்படி பாக்ஸை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவங்களே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைஃப் வச்சுட்டு கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜாயின் ஆகிருக்கிற இடத்துல மெதுவாக நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய டிப்ஸ் நான் நடுவில் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ சைடில் 2 ஓப்பனிங்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் இல்லை க்ளூகன் ஏதாவது ஒரு சூப்பர் க்ளூ எடுத்துக்கோங்க, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுங்கள். அப்படி தான் இந்த க்ளூ யூஸ் பண்ணணும். ஃபெவிபாண்ட் வந்து எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்குது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய க்ரியேட்டிவான கிராஃப்ட் ஐடியாஸ், அப்புறம் வீட்லேயே எப்படி கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். வீக்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸஸாக இருக்க இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா ஒரு சைட் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த ஓப்பனிங் க்ளோஸ் பண்ணுற இடத்துல. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏதாவது நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். நான் ஜுவல்லரி பாக்ஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது ஈஸியாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி 2 ஓப்பனிங்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பேசிக்கான கார்ட்போர்ட் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், க்ளூ, அப்புறம் கொஞ்சம் தண்ணி, அது 3த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிஓபி அப்படின்ட்டு ஒரு ஹார்ட்வேர் இல்லை பெயிண்ட் ஷாப்பில் போயிட்டு கேட்டிங்கன்னா 1 kg 30 rupeesக்கு தருவாங்க. பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அதில் தான் நான் ஃபெவிகால் மாதிரியான க்ளூ ப்ளஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பேஸ்ட் மாதிரி. அதை நான் கார்ட்போர்ட் ஃபுல்லாக, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும், அப்புறம் பெயிண்ட் பண்ணுறப்பவும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. அதுக்காக என்னோடய ஹோம்மேட் ஜெஸோ ரெசிபி இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ஒரு ப்ரைமர் தான், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் மெஷர்மெண்ட்டாக அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ அது காயிற கேப்பில் நம்ம அடுத்தது சில திங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில், கூல்ட்ரிங்க் பாட்டில் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை எம்டியான ஃபெவிகால் பாட்டில் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை பிவிசி பைப் ஏதாவது வேஸ்ட்டாக வீட்டில் இருக்குன்னா அதை கூட குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவும் இல்லாட்டி இந்த மாதிரி ஈஸியாக மடக்கிற மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்க்கு வர மாதிரி எடுத்துக்க போகிறோம், குட்டி குட்டி பீசஸாக செஞ்சு. அந்த சர்க்கிளோட வித் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் கட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி சுற்றி ஒட்டுறோம். உங்ககிட்ட பாட்டிலே அந்த சர்க்கிளோட வித் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபெவிபாண்ட் இல்லை ஏதாவது ஒரு சூப்பர் க்ளூ எடுத்துகிட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் இல்லையா, அது டைரெக்டாக நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இது எல்லா பீசஸ்க்குமே ஒரு கோட் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ண போகிறேன். ஜெஸ்ஸோங்கிறது ஒரு ப்ரைமர் மாதிரி.
பெயிண்ட் அப்ளை பண்ணுறப்போ இந்த பிளாஸ்டிக் மாதிரி வலுவலுன்னு இருக்க சர்ஃபேஸ்லேருந்து உறிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ப்ரைமர் மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பேஸ் கொடுக்கும் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஹோம்மேட் ஜெஸ்ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்குமே ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கலர் அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டீல் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி காய வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸுமே அக்ரிலிக் கலர்ஸ் தான். இப்போ அதை காய வச்சுட்டு அந்த பாக்ஸில் ப்ரைமர் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் கார்ட்போர்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பேசிக் ஷேப் போட்டுட்டு அதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 லேயர் வர மாதிரி எடுத்துக்கிறேன். சென்டரில் இந்த மாதிரி ஒரு பீகாக்கோட பாடி நான் வரைகிறேன். பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ்லேயும் அதே பேட்டர்ன் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். கார்ட்போர்ட் பாக்ஸோட முன்னாடி பின்னாடி அப்புறம் சைட் டாப் எல்லாத்துலேயும் இந்த பேட்டர்னே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நான் ஒரே கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஈஸி தான் இந்த பேட்டர்ன் வரைகிறது. மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீன், ப்ரான்ஸ், அப்புறம் நார்மல் அக்ரிலிக் ரெட் கலர். உங்ககிட்ட மெட்டாலிக் கலர்ஸ் இல்லாட்டி நார்மல் அக்ரிலிக் கலர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஷைனி லுக் கிடைக்கும், அதுக்காக தான். நான் அவுட்டர் லேயரில் ஒரு மெட்டாலிக் க்ரீன் கலர் கொடுக்குறேன். செகண்ட் லேயர் ஒரு மெட்டாலிக் ப்ரான்ஸ், உள்ள அக்ரிலிக் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரீன், எல்லோ அண்ட் ரெட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கலரிங் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி தந்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த 3 கலர் யூஸ் பண்ணி தான் இதே பேட்டர்னுக்கு கலர் பண்ண போகிறேன். இப்போ பாக்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுறது, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்கல, என்கிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் வச்சு கூட இந்த பாக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸுக்கு ஃபஸ்ட் ப்ரைமர் அடிச்சிருந்தேன்ல, அதுக்கு பதில் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பெயிண்டிங் பண்ணிங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ப்ரைமர் மாதிரி தான் இருக்கும். ஜெஸ்ஸோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் ப்ளஸ் க்ளூ வச்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுங்கள். பீகாக் வந்து ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு 3D அவுட்லைனர் எடுத்துகிட்டு ஒரு கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பெயிண்டிங் முடிஞ்சுது. இப்போது பேக் சைடும் அடிச்சிருக்கோம், அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பீகாக் அதோட ஃபெதர்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இந்த ஜுவல்லரி பாக்ஸ் ஒரு பீகாக் தீமில் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸ் சுற்றியில் அதோட ஃபெதர்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஐடியா, சென்டரில் பீகாக்கோட பாடி. இப்போ அந்த ஓப்பனிங் கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜிங் பாக்ஸில் இருக்க டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு திக் பிளாஸ்டிக் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒட்ட போகிற 2 சர்ஃபேஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் ஒட்டுறப்போ அந்த பாக்ஸுமே ஒரு க்ளோஸ்டான ஒரு ஜுவல்லரி பாக்ஸாக கிடைக்கும். உள்ளே டஸ்ட்டும் எதுவும் படாது. அதே மாதிரி உள்ளே என்ன திங்ஸ் இருக்கோ அதுவுமே நம்மளுக்கு வெளியில் தெரியும். இப்போ நம்ம அந்த சிலிண்ட்ரிக்கல் பீசஸ் கார்ட்போர்டெலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அசெம்பிள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன்ஸ்க்காக தான் இந்த சிலிண்ட்ரிக்கல் பீசஸ் அப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸ் யூஸ் பண்ணுறேன், கார்ட்போர்டை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஜுவல்லரி பாக்ஸ் அப்புறம் ஒரு பேங்கிள் ஹோல்டராகவும் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் பீசஸ் கட் பண்ணியிருந்தோம். பேங்கிள்ஸ் அதெல்லாமே இப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த சிலிண்ட்ரிக்கல் பீசஸ் ஒட்டியிருக்கிறனால. அது போக அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கார்ட்போர்ட் பீஸ் வச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். வெல்க்ரோமே கிராஃப்ட் ஷாப்லேயே கிடைக்குது, மீட்டர் வைஸ் கிடைக்குது. 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஜுவல்லரி பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வேஸ்டான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு அழகான ஒரு
ஆர்கனைசர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் என்கிட்ட இருக்க பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் அதெல்லாம் சும்மா அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறீங்கன்னா, எங்கேயாவது ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஜுவல்லரிஸ் உங்கள் அவுட்ஃபிட்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஸ்டைல் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 to 6 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸ்லேயும் இயரிங்ஸ் இல்லை குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். நெயில் பாலிஷ் இல்லை ஹேர் டூஸ்க்கு யூஸ் பண்ணுற பேண்ட்ஸ் அது கூட அந்த கேப்பில் போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜுவல்லரி பாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி பொட்டு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் அந்த சைடில் இருக்க கேப்பில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பேஸில் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் இருக்க கேப்பில். பீகாக் தீமில் பண்ணியிருக்கிற இந்த பேங்கிள் ஹோல்டர் ப்ளஸ் ஜுவல்லரி பாக்ஸ் ஒரு யூனிக்கான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஐடியா ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியாவில் பார்க்கலாம். Until then, bye from Manu. Bye-bye. Take care.